நம்ம வரலாறை மறந்ததுனால தான் நம்மளோட அறிவியலையும் மறந்துட்டோம். நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆன்மீகத்திலையும் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அறிவியலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லி வச்சுருக்கிறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு அறிவியல் காரணங்கள் இருக்குது. அது எல்லாமே சாதாரணமாக இல்லைங்க, நமக்கு நன்மை தரக்கூடிய காரணங்கள் தான். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிற அந்த ஆன்மீக அறிவுரை ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் 1000 ஆண்டுகால அனுபவம் மட்டும் இல்லாமல் அறிவியலும் ஏராளமாக கலந்துருக்குது. அதனை ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய மதிநுட்பம் உங்களுக்கு புரியும். அது வியக்க வைக்கும்னு சொல்லலாம். ஒரு சோற்றுப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சில உதாரணங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, விசேஷ வீட்டில் வாழை மரம், மாவிலை தோரணங்கள் எதற்காக கட்டுறாங்க? மங்களகரமான விசேஷ நாட்களில் கூடக்கூடிய மக்கள் கூட்டங்களில் வெளிப்படக்கூடிய மூச்சு காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அது போக வேர்வை நெடி அதிகமாக இருக்கும். இதனால கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்தி ஆக்சிஜன் நிரம்பிய நல்ல காற்றாக மாற்றி வழங்குகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாழை மரமும் மாவிலையும் இருக்குது. அதனால தான் இதனை விசேஷ நாட்களில் கட்ட சொல்கிறாங்க முன்னோர்கள். நம்பர் 2, ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க விரதம் முடிக்கும்போது அகத்திக்கீரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறையாவது மென்று விழுங்கும் திட ஆகாரங்களை உட்கொள்ளாமல் இருந்து இறைப்பைக்கும் குடலுக்கும் குறைவான வேலை கொடுக்கறது மூலயமா உடலுக்கு நல்லது செய்ய முடியும்னு முன்னோர்கள் நம்பினாங்க. அதே நேரம் திட உணவை உட்கொள்ளாமல் இருக்கிறதுனால சிலருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களால் பாதிப்பு ஏற்பட்டு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனை தடுக்கும் விதமாக தான் அகத்திக்கீரையே அப்படிங்கிற அருமருந்தை முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால ஏகாதசி விரதம் முடிக்கும்போது அகத்திக்கீரையை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது போக அகத்திக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. விரதம் இருந்து களைத்து போன உடலுக்கு இந்த அகத்திக்கீரை அப்படிங்கிற மூலிகை தான் எனர்ஜியை கொடுக்குமா. அதாவது இந்த அகத்திக்கீரை அப்படிங்கிறது சாதாரண கீரை வகை கிடையாது, இது ஒரு மூலிகை. அந்த காலகட்டத்திலேயே சித்தர்கள் முனிவர்கள்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே உபயோகப்படுத்தின உணவுக்கு பயன்படுத்தின அந்த மூலிகை தான் இது. நம்பர் 3, வெள்ளி செவ்வாய் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? பொதுவாக வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பூச்சி தொல்லை கொசு தொல்லை நீங்க நாம் செய்யக்கூடிய இயற்கையான வழிமுறை தான் இது. சாம்பிராணி மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுக்களையும் எதிர்க்கும் வல்லமை கொண்டது. அதனால தான் எந்த விதமான பூச்சி போட்டுமே வீட்டில் அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாம்பிராணி புகையை ஒரு தேர்ந்தெடுத்து சில நாளில் போட சொல்லியிருக்காங்க. அதற்கு உகந்த நாளாக தான் வெள்ளி செவ்வாய் போன்ற ஒரு முக்கியமான நாட்களில் குறிச்சிருக்காங்க முன்னோர்கள். நம்பர் 4, வாசலில் இருக்கக்கூடிய நிலைப்படியில் மஞ்சள் தடவணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க? மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்ல கிருமி நாசினி. வெடியில் வெவ்வேறு கிருமிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு நம்மளுடைய கால்களை முதல்ல மிதிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாசல் இருக்கிற நிலைப்படியை தான். அந்த நிலைப்படியை தொடும்போது என்ன ஆகும்? நம்ம கால்களிலிருந்து நிறைய விதமான கிருமிகள் வீட்டுக்குள்ளேயும் பரவும் வெளியவும் பரவும். அங்கே குழந்தைகள் விளையாடலாம், பெரியவங்க இருப்பாங்க, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரியான நோய் தொற்று வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துல கிருமி நாசினி நம்ம சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் தான் உதவுது. அங்க மஞ்சள் தடவப்பட்டிருந்தா அந்த கிருமிகள் உள்ளேயே வராதான், அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுமா, நோய் தொற்றுகளையும் தவிர்க்க இது வழிவகுக்கும்னு சொல்றாங்க. பாருங்களேன் முன்னோர்களுடைய அறிவை. மஞ்சளை உடம்புல பூசிக்கிறதும் தண்ணியில கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க, அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க. அதை பண்ணாததுனால தான் மஞ்சளை விளையாத நாட்டுக்கார அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டான். நம்பர் 5, இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனான்னு சத்தமாக சொல்லியிருப்பாங்களே, அது ஏன்னு தெரியுமா? இடி சத்தம் பலமாக ஒலிக்கும் போது அது செவிப்பறையை தாக்கி கிழிக்கும் அபாயம் உண்டு. அதனால அர்ஜுனா அப்படின்னு கத்தும்போது வாய் அகலமாக திறக்குமா. அதாவது அந்த அர்ஜுனா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒளியானது பார்த்தீங்கன்னா 2 பக்கமாகவும் போயிட்டு செவிப்பறை கிழிவது காது அடைச்சிக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காக்குமா. அதாவது இந்த அர்ஜுனா அப்படிங்கிற சொல் மட்டும் கிடையாது, இந்த அர்ஜுனா அப்படிங்கிற சொல் கூட நிறைய சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இடி சத்தம் கேட்கும்போது அந்த வாயை அகலமாக திறக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இப்போ மறைஞ்சே போயிடுச்சு. இந்த அர்ஜுனாங்கிற வார்த்தை மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இதுவாது மிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். நம்பர் 6, நகத்தை கடித்தால் தரித்திரம்னு சொல்லியிருப்பாங்களே, அது ஏன் தெரியுமா? நகத்தை கடிக்கும் போது அந்த நகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பூராமே வயிற்றுக்கு போயிடும். நேரடியாக வயிற்றுக்கு போய் அது என்ன பண்ணும்? நோய் தொற்றை உருவாக்கும். நக துணுக்குகளை விழுங்கி அதனால் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நகம் கடிக்காத, தரித்திரம் பிடிச்சிரும்னு சொல்லிட்டு பெரியோர்கள் அப்போவே சொல்லி வச்சுருப்பாங்க. நகத்தை மாலையானா வெட்டாத, நகத்தை வாயில் வச்சு கடிக்காத, வாய்க்குள்ளேயே விரலை வச்சுட்டு இருக்காத. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் முன்னோர்கள் ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விரல்ல இருந்து எந்த விதமான கிருமிகளுமே நம்ம வாய் வழியாக வயிற்றுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணம் தான்.
நம்பர் 7, உச்சி வெயிலில் கிணத்தை எட்டி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது தெரியுமா? உச்சி வெயில் படும் நேரங்களில் சூரிய ஒளி நேரடியாக கிணத்துல விழும். இதனால் திடீர்னு வேதிவினை நடைபெற்று கிணற்றுக்குள்ளே விஷவாயு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த மாதிரியான தருணங்களில் கிணற்றுல எட்டி பார்க்கறது மூலமா மயக்கம் உண்டாகவோ இல்லை அதன் காரணமாக மயக்கம் போட்டு கிணத்துக்குள்ளேயே தவறி விழவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் உச்சி வேளையில் கிணத்துக்கு குளிக்க போகாத, உச்சி வேளையில் தண்ணீர் உத்து பார்க்காத கிணத்துக்குள்ளெல்லாம் சொல்லுவாங்களாம் முன்னோர்கள். நம்பர் 8, வடக்கே தலை வைத்து படுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய புவியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய காந்த விசையானது வடக்கிலிருந்து தெற்காகத்தான் இயங்குமா. அதனால் வட திசையில் தலை வச்சு படுக்கும்போது காந்த விசையால் நம்முடைய மூளையின் செயல்திறன் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயல்திறன் குறையும் போது நம்ம மூளைக்கு தான் அபாயம். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய மூளைக்கு சொல்லக்கூடிய அறிவியல் காரணம். நம்பர் 9, கோயிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது தெரியுமா? பலத்த இடி இடிக்கும் போது கோயில் கோபுரங்களுடைய உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலசங்கள் அந்த மின் அதிர்ச்சியை உள்வாங்கி அப்படியே தரைக்கு கடத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அந்த கோபுரத்துக்கோ இல்லை அந்த கோபுரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கோ எந்த பாதிப்புமே ஏற்படாமல் தவிர்க்கப்படும். பாருங்களேன், அதாவது அன்றைய காலகட்டத்திலேயே இடிதாங்கி போன்று இதை பயன்படுத்தியிருக்காங்க. வசதியே இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த இடியை திசை திருப்பி வர்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க கோயிலையே. கோயிலை விட உயரமாக கட்டிடம் கட்டவே கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான காரணம் தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு அறிவியல் வச்சுருக்காங்க முன்னோர்கள். நம்பர் 10, வீட்டு வாசலில் முருங்கை மரம் வச்சா வீட்டுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எதனாலன்னு தெரியுமா? மரங்களில் ரொம்பவே அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகளை கொண்ட மரம் தான் முருங்கை மரம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டாக அதில் ஏறி விளையாடினாலும் கூட கிளை முறிஞ்சு குழந்தைகள் கீழே விழக்கூடிய அந்த அபாயம் இருக்குது. கீழே விழுந்தால் என்னாகும்? காயம் பட்டுரும். காயம் என்ன கொஞ்சமாக படும், கீழே விழுற அந்த குழந்தையுடைய சத்தை பொறுத்து அதிகமாக படலாம் இல்லை கம்மியாக படலாம். இந்த மாதிரியான அபாயங்களை தடுக்கிறதுக்காகத்தான் இப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கம்பளி பூச்சிகளுடைய தொந்தரவும் அந்த மரத்தில் இருக்கும். ஸோ கம்பளி பூச்சிகளுடைய புகலிடமே முருங்கை மரம் அப்படிங்கிறதுனால அது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அபாயமும் நிறையவே இருக்குது. கம்பளி பூச்சிகள் வீடு முழுக்க பரவுச்சுன்னா என்ன ஆகும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இந்த மாதிரி அந்த அபாயத்தை தடுக்கிறதுக்காக மட்டுமே முருங்கை மரத்தை வீட்டு முன்னாடி வளர்க்காதீங்க அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் கண்ணோட்டம் மாறுபடுது முன்னோர்களுடைய அந்த அறிவியல் படி. அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிக்கு இது எல்லாமே ஆன்மீகத்தின்படி சாமியுடைய நம்பிக்கை இதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர் சொல்லிட்டு போனது அப்படிங்கிறத மட்டுமே திணிக்காமல் இது எல்லாமே அறிவியல் காரணங்கள் சும்மா இல்லைங்க. அந்த காலகட்டம் கண்டுபிடிப்புகளுக்கு இடமளிக்க முடியாத அந்த காலகட்டத்திலேயே அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு தன்னுடைய அனுபவத்தாலே மட்டுமே முன்னோர்கள் இதை ஆன்மீகம் அப்படிங்கிற வெளிப்பூச்சில் அறிவியலை உள்ள திணிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு. இதை எதையுமே இன்றைக்கும் மாற்றாமல் சோம்பேறித்தனப்பட்டு செய்யாமல் பெட்டியில் வச்சு பூட்டாமல் இதை அப்படியே மறைச்சு கொண்டு போகாமல் நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு இதை அப்படியே கடத்தி கொண்டு போய் அவங்க கையில் ஒப்படைக்கிறது தான் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற பெரிய மரியாதையாக இருக்கும். வீட்டுக்குள்ள கிரிமலை வராம இருக்கணுங்கிறதுக்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போறோங்கிறத சொல்லிக் கொடுங்க. வீட்டுக்கு வெளியில வேப்ப மரம், முற்றத்துல துளசி செடி, இதெல்லாமே மருத்துவம்னு சொல்லிக் கொடுங்க. ஆயிரம் மா மேதைகளும் யோகிகளும் வாழ்ந்த மண் இது.